அத மாரி அன்னெசஸரியா பேசவே மாட்டாங்க. யார்ட்டயும் வந்து ஒரு வார்த்தைகள குடுக்குறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஆர்கியூமென்ட், தேவையில்லாத பேச்சுவார்த்தை, தேவையில்லாத விஷயங்களில் வாயை கொடுத்து வாங்கிக் கொள்வது, இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிப்பது கிடையாது. அவங்க சைலன்ட் மோட்ல இருக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம பேசுனோம்னா இது தப்பாயிடுமா? இந்த இடத்துல நமக்கான ரோல் இருக்கா முத? நம்ம எதுக்கு இதுல தேவையில்லாம வார்த்தைய குடுக்கணும்? அப்படின்ற ஒரு குணாதிசயங்கள் எப்பயுமே மகர ராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். அத பார்க்குறவங்க என்ன 4 பேர் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. இவன் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம இருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அவர்களிடம் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லி முடித்து விடுவார்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மகர காரர்களுடைய அந்த நிதானம், அந்த மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து மெதுவாக வளரக்கூடிய ஒரு தன்மை, நிரந்தரமா இருக்கணுங்கிற குணம் சிலருக்கு பிடிப்பது கிடையாது. என்ன காரணம்? இவங்க ரொம்ப ஸ்லோ, இவங்க ரொம்ப ஆனா உண்மை அப்படி கிடையாது. மகர ராசி சரராசிகள்ல ஒன்றா வருது. அப்ப சரராசினாலே வேகமா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. செவ்வாய் வந்து அங்கே உச்சம் பெறுகிறார். தைரியமா சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு. எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணுங்கிற திட்டங்கள் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. எல்லாரும் ஒரு காரியம் போற போக்குல போனா மகர ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை எப்படி போக வேண்டும் என்று சிந்தித்த பிறகு அந்த காரியத்துல இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக மகர ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பொறுமை நமக்கு வேணும். காத்திருக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் மகர ராசிக்காரங்கள நீங்க டீல் பண்ண முடியும்.